ஆடியோ கேட்குதுன்னு நம்புகிறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்தியன் 2ஓட ரிவ்யூ, எஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு சூடாக அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்றதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பயங்கர சூடாக இருக்குது. என்னால் கேமராவை முன்னாடி வைக்கக்கூட முடியல, காரில் அவ்வளோ சூடாகிடுச்சு காரு. இந்த ஒரு படம் நிறைய ஃபேக்டர் பற்றி நம்ம பேசலாம். நான் இப்போ சொல்கிற ரிவ்யூ வச்சே நிறைய பேர் என்னென்ன பேச போகிறீங்கன்னு தெரியல, பயாஸ்டுன்னுவீங்க, உங்களுக்கு கமல் சார் பிடிக்காதுன்னுவீங்க, வாய்க்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசுவீங்க. பட் ஃபைன், நம்மளோட கடமை என்ன, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஷங்கர் அப்படின்ற ஒரு பேர் கேட்டாலே பிரம்மாண்டம். இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த 90s டெக்னாலஜி வளர்கிற டைம்லேயே இந்த மனுஷன் இதெல்லாம் எப்படா பண்ணான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஷங்கர் அவர்கள். இந்தியன் 1 அதுக்காக தான் இந்த க்ரௌடே, எல்லா தேட்டரும் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லு. ஏன்னா இந்தியன் 1ன்றது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்த படம், 90ஸ்ல வந்த படம், ஆல்மோஸ்ட் ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கான ஒரு சீக்வல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்போ தெரியுமா லைட்டாக கம்மியாச்சு? ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கசாபுசா நிறைய கட்ஸ் தான் இருந்ததே தவிர ஷங்கர் அவர்களோட ஒரு படைப்பு அதில் இருக்கிற மாதிரி எதுவுமே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நானும் ஃபீல் பண்ணேன், நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. சரி, ஓகே, நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிழைகள் சொல்ல வேணாம். படம் எப்படி ப்ரோ இருக்குது? இந்தியன் 2 அந்த கொடுத்த ஹைப்கான வர்த்தான மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மெயின் ஹைலைட்டு அந்த சேனாபதி, அந்த தாத்தா கேரக்டர் பார்க்க தான். அவரோட இன்ட்ரோ உண்மையாகவே ரொம்ப சட்டில்டாக ஃப்ளாட்டாக கொடுத்துட்டார் ஷங்கர் அவர்கள், விச் இஸ் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட். பெருசாக எதிர்பார்த்த இன்ட்ரோ, பட் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாரு. அந்த இன்ட்ரோவில் நம்ம கமல் சாருக்கு பண்ண மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறதுனா, உண்மையாகவே இது ஷங்கர் அவர்களோட படமாக, அவர் தான் இது ஆக்சுவலாக இன்ட்ரோ பிளான் பண்ணுறதா அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு போச்சு எனக்கு. பட் ஓகே ஃபைன், இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பாபி சிம்மா இருக்காங்க, சித்தார்த் இருக்கார், பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, ரகுல் பிரீத் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்காங்க படத்தில். ஒரு கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிரியா பவானி சங்கர் கேரக்டர் தான் சிரிப்பாக வந்துச்சு. அதே மாதிரி ரகுல் பிரீத் சார், பிரியா பவானி சங்கர் கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கேரக்டர் இருந்தது. ரகுல் பிரீத் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சம்பளத்தை வேஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பெருசாக ரோல்லாம் எதுவும் கிடையாது ரகுல் பிரீத் அவங்களுக்கு, எக்ஸப்ட் ஒரே ஒரு சீன் தான் இருக்கும். படத்தோட கான்செப்ட் இதுதான், கரப்ஷன், இந்தியாவில் என்ன நடக்குது, ஊழல், இது திருப்பி இந்தியன் தாத்தா வந்து என்ன பண்ண போகிறாரு, இதுதான் கோர் கான்செப்ட்டு. பாபி சிம்மா பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக குழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இது மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் ஒவ்வொரு சீனும் வரும்போது என்னடா சிபிஐ ஆஃபீஸருக்கான மரியாதை இவ்வளோ தானடா அப்படின்ற அளவு தான் பண்ணாங்க. ஒரு அவுடேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இதை நான் பர்சனலாக பார்த்தேன். நான் தான் சொல்கிறேன்ல, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அனிருத்தாம்பா படத்தை காப்பாற்றினார ஒரு டாக்ஸ் வரும்னு சொல்லிட்டு, உண்மையாகவே ஒரு 80% ஆஃப் த மூவியை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண வச்சு தான் அனிருத் ப்ரோ தான். பிஜிஎம்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சவுண்ட்லாம் வேறு லெவலுங்க ஒரு சீனுக்குமே. அதில் பழைய இந்தியனோட ஒரு பிஜிஎம் எடுத்து இதில் இன்டர்லூட் பண்ணி அனியோட ஃப்ளேவர் ஒன்று கொடுத்துருப்பாப்புல தரோம். ஆனால் இன்டர்மிஷனும் பார்த்தீங்கன்னா சட்டில்டாக தான் இருக்குது, ரொம்ப ஃபயரான இன்டர்மிஷன்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஃபயராக இருந்தது எது தெரியுமா? அனிருதோட பிஜிஎம் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஷங்கர் அவர்களோட அந்த பிரம்மாண்டமான படைப்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருது போகுது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் பார்க்க முடியாது. அப்பப்போ நடுவில் சங்கர் படம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் ஏதோ மிஸ்ஸிங்கு ஃபஸ்ட் ஹாஃபில். சரி, ஓகே, ரைட்டு, இது அப்படியே போட்டோம். இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரோ வந்துருச்சு, அவர் வந்துட்டார், போயிட்டார், சித்தார்த் உள்ள இருந்தார், சமுத்திரகனி இருக்காங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு மாதிரி ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்கு படம். செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் உண்மையாக பிடிச்சிருந்தது. ஏன்னா எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க பீரோவில், தயவு செஞ்சு அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடாதீங்க. நீங்கள் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சீன்ஸ் உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்ற பேரில் உண்மையாகவே கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இது ட்ரெய்லர் வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிரம்மாண்டமான செலவு பண்ணியிருக்காங்க, பட் அவுடேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அவுடேட்டடான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு ஷங்கர். நம்ம குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஷங்கர் அவர்களை, பிகாஸ் பயங்கரமான பிரம்மாண்ட படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர்.
நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக அவரை வச்சு நிறைய பேர் சினிமாக்குள்ளே வரணும் டைரக்ஷன் அப்படின்ற மனுஷன் அவரை குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. பட் படம் பார்த்தப்போ அந்த ஃபீல் இருக்குல்ல எனக்கு பர்சனலாக. கமல் சார் ஆக்டிங் பற்றி நான் சொல்லவே வேணாம். அவரை பற்றி நான் பேசலை அப்படின்னா ஆப்வியஸ்லி அவரோட பக்கா 100% இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு இந்த சேனாபதி அப்படின்ற ஒரு கேரக்டரை. பட்டு படத்தோட லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஏதோ படத்தை முடிக்கணும்பா அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, ஏதோ படத்தில் ஒரு டென்சிட்டி கம்மியான மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஐ எம் சாரி டு சே திஸ். இது இந்த இடத்துல தளபதியே இதில் நடிச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது விவேக் அவர்கள் பெருசாக ரோல் அவ்வளோலாம் எதுவும் இதில் பண்ணல. பட் அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மனுஷன் உண்மையாகவே இறந்துட்டாரா ரியல் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி தாட் போச்சு. ஃபீலிங் ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு விவேக் அவரை பார்க்குறது. விவேக் சார் இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு மனோபாலா, அவரும் இப்போ நம்ம கூட இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவரும் பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அவரோட இது இருந்தது. நம்ம சிட்டி இவர் அயன் படத்தில் இருப்பார் இல்லை, அவர் இருந்தார் இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐ திங்க் அடுத்த சீக்வல் ஏதாவது வந்தது அப்படின்னா இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டேஜில் சொல்லும்போதே நான் இந்தியன் 2க்குலாம் வெயிட் பண்ணல, நான் இந்தியன் 3க்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். அப்போவே சுதாரணமாக யோசிச்சிருக்கணும் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓவரால் ஒரு டீசெண்டான கமர்ஷியல் வாட்சபிள். சங்கர் அவர்களோட ஒரு மிகப்பெரிய படைப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் எடுத்த படங்களில் இல்லைங்க. இது என்ன பிளேஸ் கொடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ரெண்டாவது என்னென்னா படமே அரசியல் தான். அரசியலுக்குள்ளே அரசியல் பார்த்திங்கன்னா நம்ம ஆள் அரசியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில அரசியல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேச வேணும். ஒரு படத்தை மாதிரி பார்க்கலாம். நம்ம சில விஷயம்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக. பட் ஒரு படத்தை பார்த்துருவோமே, நம்ம மிச்ச விஷயம்லாம் நம்ம பேச வேணாம். இதுதான் என்னோடய பர்சனல் ஃபீலிங் கைஸ். இந்தியன் 2 அனிருத் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க கொடுத்த ரோல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தார்த் அவர்களாக இருக்கட்டும், நம்ம கமல் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது சங்கர் அவர்களோட அந்த பிரம்மாண்டமான படைப்பு அப்பப்போ வந்துட்டு போகுது. பட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் அவுடேட்டட் நவ். ஹோப்ஃபுல்லி கேம் சேஞ்சர், உண்மையான கேம் சேஞ்சராக அவரோட லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ப்ரே டு காட். ஏன்னா சங்கர் அப்படின்றது மோர் தென் டைரக்டர், மோர் தென் ஹியூமன் பீயிங். மனுஷன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டருங்க, ஒரு விஷனரியான ஒரு டைரக்டர். அவரெல்லாம் அந்த ஜீன்ஸ் படம் எடுக்கும்போதே பிரம்மாண்டமான செலவு பண்ணிலாம் பார்த்திங்கன்னா படம் எடுத்திருந்தார். தெரில, லெட்ஸ் சி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. மேபி இன்னொரு வாட்டி பார்க்குறேன் படத்தை ஒரு 2 days 3 days கழிச்சு கொஞ்சம் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்போ ஒரு ஃபீல் பார்த்திங்கன்னா வரும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். நீங்களும் தேட்டருக்கு போய் பாருங்கள். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கும் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஒன்றுமே லாஜிக்கே புரியாத மாதிரி கண்டபடி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கதறாதீங்க. என்னோட பர்சனல் ஃபீலிங் இது, நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.